தைப்பூசம் இத தமிழர்களாகிய நம்ம முருகனுக்கு உகந்த நாளா கொண்டாடுறோம். அன்னைக்கு காவடி, பால் காவடி எல்லாம் எடுப்போம். சரி, தைப்பூசம்னா என்ன? நம்ம வானத்துல நட்சத்திரங்கள் பார்க்கிறோம். ஒரு மாதத்துல இந்த 27 நட்சத்திரங்களும் மாறி மாறி வரும். ஆனா அந்த மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு எந்த நட்சத்திரம் தெரியுதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த மாதத்துக்கான நட்சத்திரமா கணக்கிடப்படுது. அப்படி தை மாதத்துல இந்த பௌர்ணமி அன்னைக்கு வர்றதுதான் பூச நட்சத்திரம். அதனால இந்த மாதத்துடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். ஆனா இங்க தைக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் முருகருக்குமே இங்க என்ன சம்பந்தம்? இந்த காலகட்டத்தில் நெற்பயிர்கள் தாய்மை அடையும். இந்த தாய் தான் இங்க தையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் நெற்பயிர்கள் பூ பூக்கும். இங்க பூ பூக்குறது தான் பூசம் என்றாயிடுச்சு. தைப்பூசத்துக்கு பால் காவடி எடுக்கிறது வழக்கம். அதுவுமே இந்த நெற்பயிர்கள்ல பால் உண்டாகும் பருவத்தை குறித்தது தான். இந்த விவசாய தத்துவத்தை மையமா வச்சுதான் இன்றளவும் கோயில்கள்ல முளைப்பாரி வைக்கிறதுமே. அதனால விவசாயத்துல பயிர்கள் தாய்மையடையும் இந்த காலகட்டத்துல விவசாயத்தை உருவாக்கிய முருகனை, உலகின் முதல் விவசாயியான முருகனை இந்த பூச நட்சத்திரம் தெரியும் பௌர்ணமி நாளன்று கொண்டாடி வழிபடுகிறோம். இதுவே தைப்பூசம்.